அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுக்கு தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, அதன் விவரமும் பதிவு செய்ய. அந்த வழக்கை பொறுத்தவரை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தது. இதனுடைய நீதிபதிகள் ஆசிரியர் மருத்துவராக பணிபுரியும் சுதந்திரக்கண்ணன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். அந்த மனு இன்று விசாரணையின் போது நீதிபதிகள் சில கேள்விகள் எழுப்பினார்கள். அதாவது வாக்காளர் இறுதி பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. அப்போது ஏன் இந்த மனுதாரர் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் ஏன் இடம்பெறவில்லை என்ற கேள்வி எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று விசாரணைக்கு வந்தபோது வாக்குப்பதிவு முடிந்துவிட்டதால் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பொழுதும் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மனு தாக்கல் செய்திருப்பவர்கள் 15ஆம் தேதி போல தாங்கள் இமெயில் மூலமாக புகார் அளித்ததாகவும் கூறியிருந்தார்கள். அது குறித்து ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா? அது நீதிபதியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்திடம் இந்த மனுதாரர் ஏற்கனவே முறையிட்டிருக்க வேண்டும். தற்போது தேர்தல் முடிந்து விட்டதால் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறிவிட்டனர். எனவே இந்த வழக்கை முடித்து வைத்து முடிவுக்கு கொண்டு வருவதாக உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.